ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்க காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி தோட்ட வேலை வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான், தேங்காய் பருப்பு எடுக்கிற வேலை தாங்க இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளாம் ஒரே இனம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு பிடிக்கிறது ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிறது எங்கள் பொண்ணுக்கு பிடிக்காது. இப்படி 2 பேர்த்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு குழம்பு வைக்கிறது அப்படின்னா எனக்கே தெரியாதுங்க. அவங்கள கேட்டு கேட்டு தான் சமைப்பேன். நமக்கு பிடிச்சது என்னைக்கு தான் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதுன்னு எனக்கே தெரியாது. நீங்களும் என்ன மாதிரி தான் இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன குழம்பு வைக்கிறதுனால யோசனை பண்ணி வச்சுருவாங்க. இதை தான் சமைக்க போகிறேன், இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுக்குவாங்க. இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா எனக்கு 3 நேரம் சமையல்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டேன். 2 நேரம் மட்டும்தான் சமைச்சிட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 2 நேரம் சமையல் தான் நடந்துகிட்ருக்கு. காலையிலே குழம்பு ரசம் பொரியல்லாம் வச்சுட்டா மதியத்துக்கு வந்து சாப்பாடு மட்டும் வச்சா போதுங்க. நைட்டுக்கு டிஃபன் ஏதாவது செஞ்சுக்குவாங்க. மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலைக்குன்னு வந்துட்டேன்னா டக்குன்னு வந்து சமைச்சிக்கிட்டே அப்படியே கையோட பாத்திரத்தை வலிக்கிடுவேன், வீடு கூட்டிடுவேன். 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளி வேலைக்கு வந்துடுவேங்க. அதுக்குள்ளே என்னென்னா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் நைட்டே வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிறதுங்க. நீங்களும் வந்து இதுமாதிரி நைட்டே என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து சமைச்சிக்கலாங்க. சமையல் வேலையை முடிச்சுட்டு ஒரு 8 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு எடுக்க வந்தாச்சுங்க. இந்த தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து உடச்சி காய வச்சுருந்துங்களா, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் அது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் போகுங்க. கொஞ்சம் கட்டான மாதிரியோ கருப்படிச்ச மாதிரியோ இருந்துச்சுன்னா அது செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி போயிடும். தேங்காயை அழகாக ரவுண்டாக இப்படி சுற்றி கத்தி விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது அழகாக வந்துருங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஒரு 9:15 ஆகிடுச்சு. ஒரு 8 மணிக்கு வந்து 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து தாங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் சாப்பிட வந்தாச்சுங்க. ஒரு சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன், கேரட் பீன்ஸ் பட்டாணி போட்டு பொரியல் ரசம் வச்சுருந்தேங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 9:45 காட்ட வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது திரும்ப வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தேங்காய் தொட்டி நான் தான் அதிகமாக எடுத்திருக்கேன், பருப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் கம்மியாக தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. வாழ்க்கையில் போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வேணால் உண்மைதாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிறது பார்த்துட்டு நாங்கள் வந்து வேலைக்கெல்லாம் ஆளெலாம் விட மாட்டோங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்களே வந்து வேலை செஞ்சுக்குவோம். அதை பார்த்துட்டே பொறாமப்படுவாங்க. உங்கள் தோட்டத்துக்கு தான் யாரையும் விடுறது இல்லையா, நீங்களே பார்த்து நீங்களே காசு வந்து மிச்சப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பு எடுத்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. வந்துட்டு காய்கறி கொஞ்சம் அதாவது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டையும் கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் சாயந்தரம் போல் உரிமட்டை அள்ளுறதுக்கு ஆட்டோ வந்து